வணக்கம்ங்க. இது லண்டனுங்க. இன்னைக்கு நான் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா வச்சதுதாங்க இந்த குருமா. ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி, பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார் பட்டை, கட் பண்ணி வச்சிருக்க மிளகாய், கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்த போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி, வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோனே, அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டே இருக்கும்போது, இன்னொரு சைடுல இதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து, அது கூடவே கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் நல்ல மிளகு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு 2 தக்காளி, அது கூடவே ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி போட்டு நல்லா திக்கா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டு இருக்கிறது கூட சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஃபைனலாக இது கூட கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி கொஞ்சம் அப்படி தூவி விட்டிங்கன்னா செம்மையான சால்னா ரெடி. தேங்காய் பால் இல்லை அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் வேணாலும் அரைச்சி ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.